அந்த பொண்ணு கார்த்திக் அனிதாவை நெருங்கி வர கார்த்திக் அவன் பக்கத்துல கிடக்குற மரக்கட்டைய மெல்ல குனிஞ்சு எடுத்துக்கிறான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட நெருங்கவும் கார்த்திக் கட்டை எடுத்துட்டு ஓங்கவும், வேணா என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கன்னு அந்த பொண்ணு தன்னோட 2 கையையும் முகத்துக்கு மேல மறைச்ச தடுக்கிறா. கார்த்திக்கும் தன்னோட கையை கீழே இறக்குனவன் யாருன்னு பார்க்கவும் அந்த டைம் 2 பேருக்கும் ஆச்சரியம்தான். ஏன்னா அங்க வந்து நின்னது ஒரு அழகான பொண்ணு. வசீகரிக்கும் கண்கள், பட்டு போன்ற கூந்தல், பார்க்க அவ்வளவு அழகா இருக்கா. அவளோட முகத்துல அங்கங்க வெட்டு காயம் பட்டு அந்த ரத்தம் காஞ்சு போய் இருக்குது. அனிதா ஃபர்ஸ்ட் யார் நீ அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு பயப்படாதீங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறா. என்னமாச்சு, ஏன் இவ்வளோ காயம், யார் நீ, இந்த இருட்டு நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறன்னு கார்த்திக் கேள்வி அடிக்கிட்டே போகிறான். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் அந்த பொண்ணு, என் பேர் பிரியா, நான் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை, அதான் நான் ரொம்ப நேரமா ஏன் நடந்துட்டு வரேன்னு சொல்றா. பாவம் கார்த்திக், இவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஹெல்ப் பண்ணுப்பான்னு அனிதாவும் சொல்ல, சரின்னு ஏதோ யோசிச்சுட்டே இருந்த கார்த்திக், அனி நம்ம வர்ற வழியில ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கார் இருந்ததை பாத்தியா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேக்குறான். இல்ல கார்த்திக், அப்படி எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையேன்னு அனிதா சொல்லவும்,